எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியுடமே துதிக்கிறப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். நேரத்திலும் ஆண்டவரே உடைய பாதபீடத்தில் ஒரு விஷயம் கடந்து வரும் உடைய மக்களுக்காக ஜெபிக்கவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவும் எங்களுக்கு கிடைச்ச நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். கடந்த தினங்களெல்லாம் கண்மணி போல மறைச்சிங்கப்பா, பாதுகாத்தீங்கப்பா, தேவையெல்லாம் சந்திச்சிங்க. பலவீனத்திலே பலனாயிருந்தீங்க, சுகவீனத்திலே சுகம் தந்தீங்க, சமாதானம் சந்தோஷம் தந்தீங்க. எல்லா விதத்திலும் எங்களை பாதுகாத்ததுக்காக வழி நடத்ததுக்காக நமக்கு கோடி கோடி நன்றியப்பா. தொடர்ந்து நம்முடைய கிருபையும் நம்முடைய தயவும் நம்முடைய தாழ்ச்சியும் நம்முடைய மகிமையும் நம்முடைய வல்லமையும் அப்பா நம்முடைய தேவ பிரசன்னமும் அதிகமாக என் மக்கள் அனுபவிக்க ருசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இன்னைக்கு என்னோட எம்ஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக ஜெபத்தில் இருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கண்ணீருக்கும் மன்றாட்டுக்கும் என் தேவன் தாமே பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுகிரகித்து ஆசீர்வதித்து நிலநிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். விண்ணப்பங்கள் அனுப்பியிருக்கிற பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரப்பா. சாட்சிகள் அனுப்புகிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்களுக்காக ஜெபிக்கிற எங்களை நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக நமக்கு நன்றி. எல்லாரையும் கர்த்தர் தாமே அனுகிரகித்து ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, நன்மை நிரப்புங்க, அடியானையும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டுடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு கூட ஜெபத்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே எங்கள் அனைவரையும் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1147 நாளுக்குள்ள நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த மட்டும் தெய்வம் நம்மை நடத்தினார், இனிமேலும் தெய்வம் நம்மை நடத்துவாராக. ஒரு வசனத்தை நமக்கு வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிற வார்த்தை தான். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இது. வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கணும். இது ஆண்டவர் ஜோஷுவாவோடு சொல்லியிருந்தாலும் கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விசுவாசிக்கிறது என்னோடு கர்த்தர் பேசுகிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அப்படியான நம்ம ஒவ்வொருவரோடும் தேவன் தனித்தனியா பேசுறாங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உங்களை அழிப்பதற்காக, உங்க பழி வாங்குறதுக்காக, நீங்க வேலை செய்யற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்க குடும்பம் இருக்கிற இடத்துல, உங்க ஊர்ல எங்கெங்க சொந்தத்துல பந்தத்துல உங்களை பழி வாங்குறதுக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க. உங்களுக்கு வேட்டு வைக்கணும், உங்களை அழிக்கணும், நீங்க இந்த உலகத்துல சரியான சந்தோஷமா இருக்கக்கூடாது, வாழக்கூடாது சொல்லி எத்தனையோ இடத்துல குடும்பங்களை பிரிக்கிற பாருங்க. புருஷன் மனைவியை பிரிக்கிற ஒரு பெரிய கூட்டமே இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே உண்டு. அவங்களுக்கு அதனால என்ன நன்மை கிடைக்க போறது நமக்கு தெரியல. கூட்டங்களை பிரிக்கிறாங்க. சபைக்குள்ளே உட்கார்ந்து விசுவாசிகளை பிரிக்கிறவங்க எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்கிறாங்க. நிறைய சபைகளில் இது ஒரு பெரிய போகமும். ஒவ்வொரு பாஸ்டர் சொல்றது பார்த்தா பயங்கரமா இருக்குது. ஒரு ஊழியக்காரன் கண்ணீர் விடுறதை பார்த்தா நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியல. சபைக்குள்ள இருந்துட்டு விசுவாசிகளை பறித்து விசுவாசிகளை பிரிக்கிற கள்ளர்கள் நிறைய பேர் சில சபைகளிலே உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் விரோதமா செய்யற காரியங்கள் தான். குடும்பத்திலே நீங்கள் புருஷன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க, உங்களை பிரிக்க பார்க்கிறான். அப்பாவும் பிள்ளைகளும் அம்மாவும் ஒற்றுமையா இருந்தா அதை பிரிக்க பார்க்கிறான். மாமி மருமகள் ஒற்றுமையா இருந்தா அவங்கள பிரிக்க பார்க்கிறான். அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருந்தா அவங்கள பிரிக்க பார்க்கிறான். அக்கா தங்கி ஒற்றுமையா இருந்தா அவங்கள பிரிக்க பார்க்கிறான். இப்படி பல கோணத்துல சத்ரு தன்னோட முழு பலத்துடன் ரத்தத்தால மீட்கப்பட்ட நம்மளோட தான் அவன் யுத்தம். நம்ம மேலதான் அவன் கண்ணு, நமக்கு தான் அவன் பழி வைக்க, நமக்கு அவன் குறி வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. எனக்கு விரோதமா நிறைய பேர் எதிர்த்திருக்கிறாங்க. ஒருத்தருமே இல்லை இன்னைக்கு உலகத்தில் உயிரோடே கிடையாது. இந்த வார்த்தையெல்லாம் ஒரு சாதாரணமா நீங்க எடுக்கக்கூடிய இந்த வசனம் ஒரு சாதாரணமா கிடையாது. என்னோட ஊழியத்துல நான் தொடங்கின நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் எனக்கு ஊழியத்துல எத்தனை பேர்கள் எதிர்ப்புகள், எத்தனை பேர்கள் என்னோட உயிரை வாங்குறதுக்காக, கொலை செய்யறதுக்காக, பழி வாங்குறதுக்காக, பொய் சாட்சி சொல்லி எத்தனையோ கதைகளை கட்டி எப்படியெல்லாமா வந்தது. ஆனா ஒருத்தரும் கூடிய உலகத்துல இன்னைக்கு இல்லை உயிரோடு. நம்ம போய் அவருக்காக ஜெபிக்கணும், அவங்களை சபிக்கணும் தேவையில்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதில் தெரிவிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், உன்னை கர்த்தர் அழைக்கும்போதே உனக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துரு. உன்னை அவர் கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. சும்மா நம்ம ஏதோ ஊதாரித்தனமா நம்ம வரல. கர்த்தர் நம்மளை உத்தரவாதத்தம் உள்ளவர்களாய், கரசனை உள்ளவராய், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தி கரையும் கொடுத்து வாங்கின சொந்தக்காரர் நம்முடைய ஆண்டவர் தான். அவர் சொல்றாங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இரண்டாவது, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். யோசுவாவோடு சொல்றான்,
நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படி உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுக்கு மேல நமக்கு ஒரு ஆலோசனை தேவையில்லை. யாரு கைவிட்டு போட்டோம், யாரு நம்மளை தூற்றட்டும், யாரு நம்மளை ஏசட்டும், யாரு விரோதமா நமக்கு எழும்பட்டும், கூட்டம் கூட்டமா எழும்பட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட ஊழியத்துக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழும்புறாங்க, எழும்பிட்டே இருக்கிறாங்க. நான் அதை கண்டுக்கிறது இல்லை. காரணம் இது கர்த்தருடைய ஊழியம், நம்முடைய ஊழியம் கிடையாது. நான் ஏன் கலங்கணும்? இது அவருடைய ஊழியம், அவரு கொடுக்கப்பட்ட ஊழியம், அவரு கொடுக்கப்பட்ட விசுவாசிகள், அவரு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள். அதன் மத்தியே சத்துரு என்ன காரியத்தை கொண்டாலும் நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம தேவனோடு இருக்கணும். கர்த்தர் தான் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாரு கைவிட்டாலும் நீங்க கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டேன், விலகவும் மாட்டேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. மலை போன்ற பிரச்சனைகள் வரட்டும், பழிகள் வரட்டும், நிந்தனைகள் வரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளே உன்னுடைய எதிரியை நீ தேடி பார்த்தா அவனை காணாம இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க உலகத்துல. வேதத்தை நீங்க ஆதியா முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை, படித்து பார்த்தா தான் தெரியும். தேவனோடு விளையாடுகிற பிள்ளைகள், சபையோடு விளையாடுகிற பிள்ளைகள், பெற்றோரோடு விளையாடுற பிள்ளைகள், சொந்த சகோதரங்களுக்குள்ள விளையாடுற பிள்ளைங்க, இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படியானால் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு விரோதமாய், அவர் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபைக்கு விரோதமாய், அவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காருக்கு விரோதமாய் இல்லை எழும்புறது லேசான காரியம் அல்ல. இந்த கேட்டோண்டிக்கு நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காருக்கு விரோதமாய் எழும்பாதுங்க, சபைகளுக்கு விரோதமாய் எழும்பாதுங்க. துரோகம் பண்ணக்கூடாது. சொந்த குடும்பத்திலே கூட பிறந்த சகோதரங்களுக்குள்ள பகை, விரோதங்கள், பழிகள் நீங்க வைக்க கூடாது. அது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தை நீங்க தேடி கொண்டு வரீங்க. ஒரு பெரிய ஒரு ஆபத்து. சகோதரங்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது தான் வேதம் சொல்லுது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் வேதம் சொல்றது. அப்படியானா நீங்க வாழ்க்கையில அந்த ஒருமனை இருக்குதா, ஒற்றுமை இருக்குதா, சந்தோஷம் இருக்குதா, நீங்க அதுக்கு யோக்கியமா வாழ்றீங்களா? கூட பிறந்தவங்களுக்குள்ள பகை, பழி, சண்டை, இதெல்லாம் நமக்கு தேவையா? இது நம்மளோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. குடும்பத்திலே புருஷன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, சந்தோஷம், சமாதானம் வேணும். உங்களை யாரு பிரிக்க வந்தாலும் அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருக்குள்ள உறுதியா நிக்கணும், தைரியமா நிக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். அவ்விதமா எல்லா இடத்திலுமே சபையில எப்பொழுதுமே நீங்க நற்குலம், நல்ல நற்குணம் கொடுக்கிற பிள்ளைகளாய், நல்ல வாசனை உள்ள பிள்ளைகளாய், சாட்சியம் உள்ள பிள்ளைகளாய், கனி கொடுக்கிற மக்களாய் இருக்கணும். உங்க பக்கமாக ஆட்களை சேர்க்கிறதுக்கோ, சபையை பிரிக்கிறதுக்கோ, சபையை உடைக்கிறதுக்கோ செயல்படவே கூடாது. காரணம் அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. கர்த்தர் சும்மா இருக்கவே மாட்டேன், ஒரு போதும் என் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஒரு ஊழியக்காரனை கதற வைக்கிறது, கண்கலங்க வைக்கிறது, பதற வைக்கிறது, நம்மளோட வாழ்க்கைக்கு அது கொடிய ஆபத்தை நம்ம உண்டு பண்ணி வைக்கிறது. நம்மளே கையில விஷம் எடுத்து குடிக்கிறதுக்கு சமம். விஷம் குடித்தா என்ன ஆகும்? செத்து போயிடும். நம்மளே எடுத்து குடிக்கிறதுக்கு சமம், வேற ஒண்ணுமே இல்லை. அதனால ரொம்ப ஞானமா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், வசனத்தை பிடிக்கணும். இப்ப மோசே இறந்துட்டாங்க, ஜோஷுவா இவ்வளவு பெரிய ஜனங்களை நடத்தணும், என்ன செய்யணும் தெரியல, திணறிட்டு இருக்கும் பொழுது, என்ன நான் செய்யறேன்னு சொல்லி அவன் புலம்பி கிடக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது பல தடவை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கிடைத்திருக்கலாம். நீங்கள் வேதம் படிக்கும் ஆண்டு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பேசியிருக்கலாம். சபை மூலம் இது உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். எப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். மறுபடியும் கர்த்தர் கொண்டது உண்டானால் உறுதிப்படுத்துறாங்க ஆண்டவர், உன்னை பலப்படுத்துற ஆண்டவர். மறுபடியும் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறாங்க. ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமில்லைங்க நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 147 நாளை கூடி காண எங்களுக்கு ஒரு பாக்கியம் தெய்வம் தந்தனாய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் கர்த்தாவை தரித்திருந்து இதை ஆவலோடு கர்த்தாவை கேட்கிற, அட்டன் பண்ணுகிற, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ற, எங்களுக்காக ஜெபிக்கிற, ஒத்துழைப்பு கொடுக்கிற, உதவி செய்கிற எல்லா மக்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தரோட கருத்தில் கொடுத்து அனுங்கிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த ஜெபம் போய் சேருகிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும், குடும்பத்துக்கும், சபைக்கும், தேசத்துக்கும், அவங்க இருக்கிற கிராமத்துக்கும், பட்டணங்களுக்கு எல்லாம் இது அனுங்கிரகமாய் மாறட்டும். இது எந்த கிராமத்துக்குள்ள நுழையுதோ அந்த கிராமம் அனுகிரகிக்கப்படும், எந்த பட்டணத்துக்குள்ள நுழையுதோ அந்த பட்டணம் அனுகிரகிக்கப்படட்டும், எந்த சபைக்குள்ள நுழையுதோ அந்த சபை அனுகிரகிக்கப்படும், எந்த குடும்பத்துக்குள்ள நுழையுதோ அந்த குடும்பம் அனுகிரகிக்கப்படட்டப்பா. ஒருவேளை அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் கேட்கலாம், அந்த கிராமத்தில் ஒருத்தருக்கு தான் போய் சேரும், அந்த பட்டணத்தில் ஒருத்தருக்கு தான் பண்ணலும், அந்த பட்டணம், கிராமம், அந்த குடும்பம் எல்லாம் அனுகிரகிக்கப்படும், சபை அனுகிரகிக்கப்படட்டும், ஊழியங்கள் அனுகிரகிக்கப்படட்டும், தலைமுறைகள் அனுகிரகிக்கப்படட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு நீரூற்றாய் இந்த ஜெபத்தை
கர்த்தர் மாற்றுவீராக. இதை நேசிக்கிறவர்கள், இதுக்காக உதவி செய்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், எத்தனையோ கஷ்டப்பட்டு அநேகருக்கு அனுப்புறாங்கப்பா. ஒவ்வொருவரும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இதை அனுப்பி தேசம் முழுவதும் காட்டுதி போல இது பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம். அந்த உற்சாகத்தை எல்லாருக்கும் தேவன் தாரு. யாராக இந்த வீட்டுக்குள்ள வந்த பிற்பாடு கேட்காம அடக்கி வைக்கிறது உண்டானால் அவங்களே கர்த்தர் தண்டிக்காம சிட்சிக்காம அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இந்த பிரேயரை கேட்கக்கூடிய, மற்றவங்களுக்கு அனுப்பக்கூடிய, ஜெபிக்க கூட நல்ல உள்ளம் கர்த்தர் கொடுக்க முடியும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது காராகலும் குறை சொல்லுறதுக்கோ குற்றம் சாட்டதுக்கோ இருந்தால் அவர்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக, மன்னிக்கும்படி செபிக்கிறோம். இதுக்காக எதிர்ப்பாக யாராக நிற்கிறது உண்டானால் எங்களுக்கு தெரியாது, அது உமக்கு தான் தெரியும். அதையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வீராக. இயேசுப்பா, நீர் அற்புதத்தை செய்யும். நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம். இன்னைக்கு ஜெபத்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் கண்ணீர், கஷ்டம், துன்பம், துயரம், பாடுகள், வறுமைப்பா, பட்டினி, கடன் சாபங்கள், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, பிள்ளைகளுக்கு கர்த்தாவே தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியல, சாப்பாடு கொடுக்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியாம எவ்வளவு பேர் அவதிப்படுறாங்கப்பா. ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லி எத்தனை போன் கால் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் உதவி செய்யுங்க. கைகாலுகள் முறிக்கப்பட்டு ஒடியப்பட்டு எத்தனையோ பிள்ளைகள் தவிக்கிறாங்கப்பா. கொடிய வியாதினால, கேன்சர்னால எவ்வளவு மக்கள்ப்பா வரதெல்லாம் ஃபோர்த் ஸ்டேஜ் சொல்லி கேன்சர் கேஸுகள் வந்து கொண்டே இருக்கிறதப்பா. அவங்களுக்கு எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கேதெல்லாம் செபிக்கிறதுக்கு கண்ணீரோடு பிள்ளைகள் அவரோடு கேட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்காக ஸ்தோத்திரம். கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. கிட்னிகள் சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஆற்றுகள் சம்பந்தப்பட்ட வியாதிகள், வாதங்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகள், எலும்பு முறியப்பட்ட காரியங்கள் கர்த்தாவே, கொடுமையான வேதனைகளை சகிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, மரணத்தோடு ஊசலாடுகிற பிள்ளைகளையும் கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வயதான பெற்றோர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், வயது அதிகமாய் எத்தனையோ குடும்பத்தில் இன்னும் கர்த்தாவே உயிர் பிரியாம படுத்த படுக்கையில கடந்து அவதிப்படுகிறோம் அப்பா. அநேகருக்கு அது பாரமா இருக்கு, அநேகருக்கு அது வேதனையா இருக்கிறப்பா. அன்றைய அவங்களை பரிபாலிக்க முடியல, பராமரிக்க முடியல, உதவி செய்ய முடியாம கஷ்டப்படுறாங்கப்பா, தூக்க எழுப்ப முடியலப்பா. அப்படி எத்தனையோ குடும்பத்துல அப்படி யாருமே கடந்து நரகிக்க, வேதனைக்கு, கஷ்டப்பட அனுமதிக்க கூடாதப்பா. ஜீவனை கொடுத்தவருக்கு ஜீவனை எடுக்கிறதுக்கு அதிகாரம் உண்டல்லவா. நம்பி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுப்பா, உமக்கு நன்றி அப்பா. பிரசவம் ஆகிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பிரசவத்துக்கு ஆயத்தமாயிருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பிரசவமா இருக்கிற பிள்ளைகளுக்கும் குழந்தைக்கும் தாய்க்கு ஒரு ஆபத்து இல்லாம கர்த்தர்தாமே பாதுகாத்து பலப்படுத்த முடியும் செபிக்கிறோம். திருமணத்துக்கு என்கேஜ்மெண்ட் முடிந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த நாட்களில் திருமணங்கள் முடிந்திருக்கிற தம்பதிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் உண்மை உத்தமமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. அந்த மலட்டு சாபத்தை கர்த்தர் மாற்றியதை முறித்து அற்புதத்தின் கரத்தை நீட்டும்படி நான் செபிக்கிறேன். படித்து முடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், படித்து முடித்த பிள்ளைகள், வேலைக்காக இயங்குகிற பிள்ளைகளுக்கு அற்புதகரமான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படி செபிக்கிறோம். வேலை நிமித்தமாக இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலுமாக இருந்து ஆண்டவரே வேலைக்கு தேடி போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயிருக்கிற இடத்துல ஆபத்துகள், அனர்த்தங்கள், துன்பங்கள், துயரங்கள் எதுவுமே வரக்கூடாதப்பா. ஒரு துர்ச்செய்தி ஒரு குடும்பத்துக்கும் வராதபடியும் கர்த்தர் காத்துக் கொள்வீராக. அதுக்காக செபிக்கிறோம். பிசினஸ் பண்ற பிள்ளைகள், கம்பெனி நடத்துற பிள்ளைகள், கூலி வேலை செய்யற பிள்ளைகள், ஆண்டவரே பிரைவேட் இடத்துல வேலை செய்யற ஸ்தோத்திரம், கவர்மெண்ட்ல வேலை செய்கிற, கூலி வேலை செய்கிற, எந்தெந்த தொழில் செய்கிற பிள்ளைகள் ஆனாலும் அவங்களை பாதுகாத்து பலப்படுத்தி அனுகிரகித்து காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறேன். கஷ்டப்படுறவங்க ஏராளம் உண்டப்பா. ஒரு நேரம் முத்தாபை 3 வேளை ஆகாரத்துக்கு ஒரு நேரம் சாப்பிடுற மக்கள் உண்டு கர்த்தாவே. கடந்த காலுக்கு பதில் சொல்ல முடியாம கர்த்தாவே தலை வெடித்திருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. என்ன செய்யணும் தெரியலப்பா. அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீ சந்தோஷம், சமாதானம் கொடுத்து அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து தைரியத்தை கொடுத்து அவங்களை காப்பாற்றி நிலநிறுத்தும்படி அப்பா உங்களோட நாமத்தில் செபிக்கிறோம். உமக்கு அசாத்தியமா இது ஒன்றும் இல்லப்பா. எல்லாமே உமக்கு சாத்தியமாகும். இயேசுப்பா, எல்லாமே உமக்கு சாத்தியமாகும். நீ நல்ல தேவன், நீ ஜீவிக்கிற தேவன், நீ ஜீவாதிபதி அப்பா. எல்லா குடும்பத்திலும் தெய்வ சமாதானம் உண்டாகட்டும். எல்லா சபைக்குள்ளே தெய்வ சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற, அதுவும் பரிசுத்தாவியானுக்கு விரோதமாய் பேசுகிற, செயல்படுகிற பிள்ளைகளை கத்த நாட்களில் சந்தித்து அவங்களுக்கு நல்ல தேவ பயத்தை கொடுத்து அவங்களை மாற்றி எடுத்து பயன்படுத்த மட்டும் செபிக்கிறோம். என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்லென்று சொன்னீர் அல்லவா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யமே அவன் வர முடியாது என்று பரிசுத்த வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க, அதுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், அதிலே இருக்கிறவங்களையும் வழி திருப்பி திசை திருப்பி மாற்ற பார்க்கிற துரோகிகளை எல்லாம் கத்து நாட்களை சந்தித்து அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபைகளுக்குள்ளே கலகத்தை உண்டாக்குற, சபைகளுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குற எல்லாருக்காக ஸ்தோத்திரம். அன்றொரே ஒரு சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை திருடி கொண்டு போகிற ஊழியர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்கப்பா. ஆடுகளை திருடுகிறவங்க இருக்கிறாங்கப்பா. எத்தனை
எத்தனை ஊழியக்காரன் தவிக்கிறாங்க, கண்ணீர் குடிக்கிறாங்கப்பா, கஷ்டப்பட்டு பாடுபட்டு எடுத்து வளர்த்துற விசுவாசிகளை கர்த்தாவே ஆசை காட்டி வசங்காட்டி அன்றை வழி திருப்பி கொண்டு போகிற கள்ள ஓநாய்க்கள் ஆண்டவரே, வேறு வழியாக வருகிறவன் கள்ளனும் கொள்ளக்காரனும் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட கள்ளர்கள் மத்தியில ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் கண்மணி போல மறைத்து நீ பாதுகாத்து கொள்வீராக. அப்படிப்பட்டவங்க எல்லாம் மனம் திரும்பட்டும் அப்பா, கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு தான் கஷ்டப்பட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தட்டுமே. அடுத்தவன் சபையிலே ஆட்களை திருடி ஆண்டவரே தான் வளர நினைக்கிறவன் எல்லாம் புத்தி தெளிந்து மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய கோபாக்கினிக்கு அவங்க தப்புவிக்க உதவி செய்வீராக. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எமக்கு நன்றி. ஊழியக்காரங்க தவிக்கிறாங்கப்பா, எத்தனை ஊழியக்காரங்கப்பா கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அந்த ஊழியக்காரர் எல்லாம் கண்ணீருக்கு நீ பதில் கொடுப்பீராக. கஷ்டப்பட்டு கொண்டு வைத்திருக்கிற ஆத்துமாக்களை அங்கே இங்கே இழுத்து கொண்டு போய் நசிப்பிக்கிற ஆண்டவரே, திருடி கொண்டு போகிற அந்த நிலைமைக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. விசுவாசி பிள்ளைகளும் சபைக்கு சாட்சியாக இருக்கட்டும், ஊழியக்காரர் கொடுக்கிற உபதேசத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கட்டும், சபையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கி இருக்கட்டும். தேவனுக்கு பயந்தன் கருத்துக்குள்ளே அடங்கி இரு, ஏற்ற காலம் உன்னை உயர்த்துவேன் சொன்ன கர்த்தர் நிச்சயமாக அதுக்கு செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ நாட்டு நபர் நீர் பாய்க்கிறதுக்கும் போதுமானவர் அறிக்கையாளர் ஸ்தோத்திரம். வேலை அடைத்து நீ பாதுகாத்துள்ளபடி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கண்ணீரோடு துக்கத்தோடு அநேக குடும்பத்தில் மரணத்தின் நிமித்தமான துக்கம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தா வயிற்றிலும் வாயிலும் அடிக்கிறோம். ஆண்டவரே, கள்ளச்சாராயம் குடித்து எவ்வளவு பேர் மரிக்கிறாங்க, விபத்துகள் மூலம் எவ்வளவு பேர் மரிக்கிறாங்க அப்பா. மக்கள் நன்றிய ஆழ்சிலிருந்து மூலம் எவ்வளவு பேர் மரிக்கிறாங்க, கொள்ள நோய் மூலம் எவ்வளவு பேர் மரிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் மரணம் 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 அப்பா. மரணத்தினுடைய ஓலதாப்பா கேட்டு யோசதாப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த இடத்துல நம்முடைய கரம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்வீராக. இப்படிப்பட்ட பாவம் சாபம் அநியாயம் அக்கிரமம் எங்க தேசத்தை விட்டு மறையட்டும். எல்லா குடும்பத்திலும் எல்லா தெய்வ சபைகளிலும் எல்லா கிராமத்திலும் பட்டணத்திலும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசியல் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காய் பொறுப்பிருக்கிறவங்களுக்காக உண்மை உத்தமமாய் செயல்படட்டும். காவல்துறை உண்மை உத்தமாய் செயல்படட்டும். எல்லா அரசாங்க அதிகாரிகள் உண்மை உத்தமாய் தாவே செயல்படட்டும். தாவே லஞ்ச பேய்களாய் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சந்திப்பீராக. அநியாயம் அக்கிரமம் செய்கிற மக்களை நீ சந்திப்பீராக. ஆண்டவரே, மக்கள் நன்றி அப்பா. கோர்ட்டிலே போனா நீதி இல்லை, அங்க அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறப்ப எங்க கரம் கிரியேட் செய்யட்டும். எல்லாரும் தேவனுக்கு பயந்து செயல்படட்டும். உண்மை உத்தமமாய் இருக்கட்டும். அதுக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஜெபத்திருக்கிற அனைத்து மக்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அனுக்கிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தயவு செய்து நீங்க கவனிங்க. இந்த ப்ரேயர் எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ப்ரேயர் சப்போஸ் நான் இப்போ தனியாக அனுப்பாத யூடியூபில் அனுப்புறதுனால உங்களுக்கு அது கஷ்டம்னா தெரியப்படுத்துங்க. யூடியூபில் வந்து மிராக்கல் ஏரி சர்ச்சு காஞ்சிபுரம் போட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை போட்டு பாருங்கள். மலையாளம் தமிழ் எல்லாம் யூடியூபில் உண்டு. எடுத்து நீங்கள் கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, எது குறை இருந்தாலும் தெரியப்படுத்துங்க, அதை கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ்.